வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க வாழ்க்கையில சந்திச்ச காயங்கள் சாதாரணமான காயங்களாக இருக்காது. அதை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு அழுகையிலும் அவ்வளவு கஷ்டங்களும் நிச்சயமாக ஏற்படும். அப்படிப்பட்ட காயங்களைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சு கொண்டு இருக்கீங்க. ஆனா ஏன் இந்த காயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று கூட உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி காயங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். இது யாரால வந்தது தெரியுமா? நீங்க வேகமா நம்பின மனிதர்களால தான் இந்த ஒரு காயங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில நண்பராக வந்திருப்பார், அல்ல அப்படின்னா உறவினராக கூட வந்திருப்பார், இல்லைன்னா உங்களுடைய தூரத்தை சொந்தமோ யாராவது ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வந்திருப்பாங்க. ஆனா முக்கியமா அவங்க நண்பர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அவங்க நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள மிக நெருக்கமானவங்களா வச்சிருந்திருப்பீங்க. அவங்கள யாருக்காகவும் நீங்க விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏன் உங்களுடைய குடும்பத்துக்காக கூட அந்த ஒரு உறவை நீங்க விட்டு கொடுக்காம உங்க கூடவே நீங்க வச்சிருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கும். அப்படிப்பட்ட உறவு உங்களுடைய வாழ்க்கையில வந்திருப்பாங்க. அவங்கள நீங்க மனசுக்குள்ளேயே மிக நெருக்கமான ஒரு மனிதராக உங்க கூடவே நீங்க வச்சிருந்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை பயன்படுத்தி கொண்டு போயிருப்பாங்க. ஆனா ஏன் பயன்படுத்தினாங்க, எதுக்காக பயன்படுத்தினாங்க, ஏன் இந்த ஒரு செயலை உங்களுடைய வாழ்க்கையில பண்ணுனாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இருந்தாலும் அவங்க ஒரு செயலை உங்களுடைய வாழ்க்கையில பண்ணியிருப்பாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும். இரண்டாவது நபராக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற பேர்ல உங்களுடைய ரகசியங்களையே வெளியில் சொல்லி சொல்லி உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. நீங்க யாரிடமெல்லாம் ரகசியங்களை கூறக்கூடாது, அது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு நீங்க கூறியிருப்பீங்க. ஆனா உங்களுடைய உறவினர்கள் அந்த ரகசியங்களை நான் கூறிடுவேன்னு சொல்லி உங்களை பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சில அவமானங்களை அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. மூணாவது நபரா இருப்பது யார் தெரியுமா? நீங்க காதலிச்சவங்க. அதுவும் உயிருக்கு உயிரா இவங்க தான் முக்கியம் என்னுடைய குடும்பத்தை விட அப்படின்னு நீங்க காதலிச்ச ஒரு நபர். இது ஆண்களோ பெண்களோ இருவருக்கும் நிச்சயமா பொருந்தும். அந்த ஒரு நபர் அவங்களுக்காக நீங்க பல தியாகங்கள் கூட பண்ணியிருப்பீங்க. ஏன் உங்களுடைய குடும்பத்தை கூட விட்டு வரேன் அப்படின்னு நீங்க எவ்வளவோ தியாகங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை விட்டு போனது மட்டும் இல்லாம உங்களை சந்தேகப்படுத்தி உங்களுடைய மனசையும் உடைத்திருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இந்த மாதிரி 3 முக்கியமான விஷயங்கள் தான் இதற்கு காரணமாக இருக்கும். நீங்க அதிகமா நம்பிக்கை வைத்தது இதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கும். இந்த நம்பிக்கை வைத்ததால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பிரச்சனைகள் என்பது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்ததுங்க. இரண்டாவதாக இருப்பது எல்லாரையும் நல்லவங்களா பார்த்தது. மற்றவங்க எல்லாரையும் நம்ம நல்லவங்களா பார்த்ததுனால நம்மளுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளும் கெடுதல்களும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. உங்களுடைய மனசை யாருக்கும் எல்லாம் திறந்து காட்டியது. எல்லாருக்கும் உங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கூறியிருப்பீங்க. அதுவும் ஒரு பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கையில மாறி இருக்கும். உங்களுடைய நேர்மையான பேச்சு ஆசீர்வாதமா இல்லைன்னா சாபமானு கேட்டீங்க அப்படின்னா நீங்க பொய் பேச தெரியாத ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க அதை நேரா சொல்லி சொல்லி விடுவீங்க. மனதுக்குள்ள எந்த விதமான இதையும் நீங்க மறைத்து வைத்துக் கொள்ள மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா நீங்க அப்படி நடக்கிறது தான் சில நபருக்கு பிடிக்காமலே இருந்தது. ஒரு வேலை இடத்துல நீங்க உண்மையை சொன்னதுனால உங்களுக்கு எதிரிகள் நிச்சயமா உருவாகி இருப்பாங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே எதிரியாக மாறி இருப்பாங்க. ஒரு குடும்ப விஷயத்தில் கூட நீங்க உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததால உங்களை தள்ளி வச்சிருப்பாங்க. உங்களுடைய உண்மை உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தும். ஆனா சில சமயம் உங்களுக்கு அது பிரச்சனையும் கொடுத்திருக்கும். பிரச்சனையை கொடுத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக மாறும். நீங்க கோபத்துல இருக்கக்கூடிய முடிவுகள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தியிருக்கு தெரியுமா? ஒரு நாள் கோபத்துல நீங்க ஒரு வேலையை விட்டு வெளியேறி இருப்பீங்க. ஆனா அந்த கோபத்தாலேயோ வேறு ஏதாவது ஒண்ண மனதிற்குள் வைத்துக்கொண்டு நீங்க அந்த வேலையை விட்டு வெளியே போயிருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்த வேலையாக இருக்கும். ஆனா அது நீங்க ஒரு கோபத்தால நீங்க இழந்திருப்பீங்க. உங்களுடைய ஈகோவால இழந்திருப்பீங்க. ஒரு நண்பரிடம் கோபத்தில் பேசாம கூட நீங்க விட்டிருப்பீங்க. இன்று அவங்க உங்களுக்கு உதவி இருப்பாங்க. ஒரு முதலீட்டை நீங்க கோபத்தில் நிறுத்தியிருப்பீங்க. அது இன்று லாபமாக மாறியிருக்கும். எனவே நீங்க கோபத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு தோல்வியில தான் முடியும். எனவே கோபத்துல எந்த விதமான முடிவுகளையும் நீங்க எடுக்காம இருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியான சில முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? நல்ல வேலை வாய்ப்புல தோல்வி ஏற்பட்டிருக்கும். உண்மையான நண்பர்கள்ல நீங்க தோத்து போயிருப்பீங்க. ஒரு பெரிய பண வாய்ப்பு கிடைத்தாலும் அதை உங்களால பயன்படுத்திக்கிட முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில பாதியில் நின்று போன விஷயங்கள் ஏற்பட்டது. அது எதனால ஏற்பட்டது தெரியுமா? நீங்க ஆரம்பிப்பது மிக பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனா நீங்க முடிக்க முடியாம தகித்து கொண்டு இருப்பீங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு பாதியில நின்றுருக்கும்.
ஒரு படிப்பு கூட நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுவும் உங்களால முடிக்க முடியாம நின்றுருக்கும். ஒரு வாழ்க்கை திட்டத்தை தீட்டியிருப்பீங்க. அதுவும் தள்ளி போய் கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் நீங்க ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு இறுதியில் இல்லாமல் போவது. நம்பிக்கை உங்களுக்கு குறைஞ்சு கொண்டே போகுங்க. வெளி உலகத்துல அழுத்தம் உங்களுக்கு ஏற்படும். மனசோர்வு உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால ஏதாவது ஒரு தொழிலையோ ஒரு செயலையோ நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா அதுல முழு கவனத்தை உங்களால செலுத்த முடியாது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனையை நிச்சயமா ஏற்படுத்தும். யாரையும் நீங்க பயப்படாம எதிர்த்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மனுஷங்களா இருப்பீங்க. அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா விளைவு ஏற்படும்? நீங்க யாரையும் பார்த்து பயப்பட மாட்டீங்க. அதனால தாங்க சிலர் உங்களை எதிர்த்து நிற்பாங்க. உங்களுடைய வேலை இடத்துல இருக்கக்கூடிய மேலாளர்கள், உங்களுடைய குடும்பத்துல சில பெரியவங்க, உங்களுடைய நண்பர்கள்ல சில பேர். அவங்களுக்கு உங்களுடைய தைரியம் பிடிக்காமல் இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தொடர்ந்து வரும். இது உங்களுடைய வாழ்க்கையில மறைமுகமான பாடங்களையும் நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். நீங்க இதுவரைக்கும் சந்திச்ச கஷ்டமும் ஒரு பாடமாகத்தான் இருக்கும். யாரை நம்பணும் அப்படின்னு உங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கும். பணத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரியவும் வச்சிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்க சமாளித்து அதை எப்படி முன்னோக்கி போகணும் என எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா தெரிய வந்திருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இனிமே என்ன பண்ணணும், என்ன பண்ணுனா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும் என்பதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இனிமே அதன்படி நீங்கள் நடங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையானது ஆரம்பிக்க தொடங்கும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க முடியாம இருந்த இடங்கள்ல இனிமேல் நன்மைகளானது உங்களுக்கு ஆரம்பமாகும். உங்களுடைய அதிபதி உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி இழுத்து போவார். இது வரைக்கும் உங்களுக்கு எதிராகவும் உங்களுக்கு நன்மைகளே நடந்தாலும் அந்த நன்மைகளை பொறுமையாக தாமதமாக நடத்த வைத்துக் கொண்டிருந்த உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு அவங்கள முன்னேற்றத்தை நோக்கி இழுத்து சென்று கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். இதனால நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்லுங்க. சென்று காலையிலோ மாலையிலோ முருகனை மனதார நினைத்து முருகனுக்கு செவ்வரளி மாலை இருக்குல்ல, செவ்வரளி மாலைய முருகன், வள்ளி, தெய்வானை என மூவருமே இருக்கும்படி ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலில் நீங்க அந்த மூவருக்கும் ஒரு செவ்வரளி மாலையை மூவருக்கும் தனித்தனியாக வாங்கி போட்டு 2 எண்ணிக்கையில நீங்க கிழக்கு திசை நோக்கி விளக்கு ஏத்துங்க. ஆனா முருகனுடன் வள்ளியும் தெய்வனையும் இருக்க வேண்டும். அந்த ஒரு தெய்வத்தை மட்டும் நீங்க போய் வணங்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். நீங்க எப்படிலாம் உங்களுடைய வாழ்க்கை மாறணும்னு நினைச்சீங்களோ அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே இதை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மாறக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இனிமே நீங்க எதை தொடங்கினாலும் அதுல போதுமான அளவுக்கு வெற்றி கிடைக்கும். தோல்வி அப்படிங்கிறது ஏற்படாது. முடிந்த அளவுக்கு வெற்றியாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில மாறும். நீங்க எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பும் திடீர்னு உங்களை தேடி வரும். ஆனா அதை நீங்க எதிர்ச்சியாக கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாக கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களால் அடைத்து விட முடியும். உங்களுடைய வார்த்தைகள்ல இனிமே சக்தியானது பெருகும். இனிமே நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக பேசணும். இனி நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்க பேசியதே வேற. இனிமே நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளா இருக்கணும். நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது நல்ல பலனையும், தவறான வார்த்தைகளை பேசும் பொழுது பெரிய பிரச்சனையும் கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேசி பழகுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களை விட்டுட்டு போனவங்க திரும்பி உங்களை புரிஞ்சு கொண்டு வருவாங்க. நீங்க இழந்தவங்க இனிமே உங்களை புரிந்து கொள்வாங்க. அவங்க உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்துல ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில ப்ராஃபிட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். எனவே இதுக்கப்புறம் முன்னாடி எடுத்த ரிஸ்க் எல்லாம் உங்களுக்கு லாஸ் ஆக மட்டுமே போயிருக்கும். ஆனா இனிமே நீங்க ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாபமாக மாறும். போதுமான அளவுக்கு லாபமாகவாது மாறும். அதிக பேராசை என்பதை நீங்க குறைச்சுக்கோங்க. குறைச்சு கொண்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு லாபம் நிச்சயமா உங்களால சம்பாதிக்க முடியும். நீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய ரகசியம் என்ன தெரியுமா? திட்டமிட்டு முதலீடு பண்ணுங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சீக்கிரமா முடிவுகளை எடுக்காம யோசித்து செயல்படுங்க. அதற்கேற்ற பலனும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. புதிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி பாருங்க. இதன் மூலமும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கோபமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலமாக மாறும். முன்னாடி உங்களுடைய கோபம் தான் உங்களை அழிச்சிருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க கோவப்பட்டே ஆகணும். சில விஷயங்களுக்கு கோவப்பட்டா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில அது முன்னேற்றக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மேஷம் ராசி அன்பர்களே, நீங்க சந்திச்ச எல்லா கஷ்டங்களும் வீண் போகவில்லை.
அது உங்களை ஒரு பெரிய ஒரு உயரத்திற்கு கொண்டு போவதற்காகத்தான் நடந்தது. அது இந்த ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு காலத்துக்கு பிறகு நீங்க பேசக்கூடிய வார்த்தை, எடுக்கக்கூடிய முடிவு, செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுடைய வெற்றிக்கு கொண்டு போகக்கூடிய முதல் படிக்கட்டாக இருக்கும். இதனை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.